ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மாலை வணக்கம். இது வந்து சந்திரகிரகணம் தன்னை கோயிலுக்கு போன வீடியோ தான். சரி, வீட்டில் பூஜைலாம் முடிச்சுட்டு கோயிலுக்கு போனால் நல்லது அப்படின்னு சொன்னாங்களே. சரி, வீட்லேயே 8 மணி திருக்காஞ்சி கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்புனோம். லேட்டானாலும் பரவாயில்ல, போய் ஆகணுன்றதுனால கிளம்பி போயிட்டு வரலான்ட்டு போனோம். போயிட்டு உள்ளே போய் சாமியெல்லாம் பார்த்துட்டு விளக்கு போட்டு அதுக்கப்புறம் வெளில வந்தால் அந்த கலை நிகழ்ச்சி, அந்த கலையரங்கத்தில் வந்து பரதநாட்டிய நிகழ்ச்சி நடந்தது. சூப்பராக அவ்வளோ அழகாக ஆடினாங்க. பார்க்கவே வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த காஸ்டியூம்ஸ் அவங்க போட்டு அந்த ட்ரெஸ்ஸு கலர், அந்த சேரீ கலரு, காஸ்டியூம்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக நல்லா சூப்பராகவே இருந்தது. அதையுமே கொஞ்சம் நேரம் நின்று இப்போ ரசித்து பார்த்துட்டு நம்ம வந்து கோயிலுக்கு போய் வாரத்தில் ஒரு நாளாவது நம்மளால் வந்து முடியவே இல்லைனாலும் கண்டிப்பாக வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா மனசுக்கு வந்து அவ்வளோ புத்துணர்ச்சி, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். நம்ம என்ன தான் தடைகள் வந்தாலும் கோயிலுக்குன்னு போயிட்டு வர்றதுக்கு ஓரளவு முயற்சி பண்ணணும். ஏன்னா எனக்கு வந்து அந்த மாதிரி தான் கொஞ்சம் இப்போ ரொம்ப நாளாக வந்து கோயிலுக்கு போகணுன்ற ஒரு இதுவே வரமாட்டேது. அதே மாரி தான் கிளம்புற மாதிரி இருக்குது. அதனால் வந்து நம்ம போயிட்டு வந்தோம்னா அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி போய் தான் ஆகணும். நல்லா பெரிய பெரிய பிள்ளைங்க தான் ஆடினாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. என்னையே நான் ஒரு நிமிஷம் மறந்துட்டேன், அப்படி இருந்தது. அவ்வளோ ஒரு அழகான ஒரு பரதநாட்டியம் நிகழ்ச்சி இது. அதை பார்த்துட்டு அப்படியே அங்கே கும்பாபிஷேகம் அதில் மாசி மகத்துக்கும் போகல, அந்த கும்பாபிஷேகத்துக்கும் போகணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ரெண்டுமே இவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு இது. நான் என்னால் போகவே முடியல அந்த மாசி மகத்துக்கு. சரி, மகத்து அன்னைக்கு தான் போக முடியல, என்றைக்காவது போயிட்டு உள்ளே போகிறதுக்காக வழியில் போயின்னு இருக்குள்ளே மண்டல அபிஷேகம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க வழியிலே. அப்புறம் லேட்டாகவும் ஆகிடுச்சு, கூப்பிட்டு பிரசாதம் வாங்கிக்குவாங்க அப்படின்னாங்க. அப்புறம் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறமா கோயில் உள்ளே போனோம். இது முன்னாடி போயிட்டு உள்ள கோயிலெலாம் சாமி உள்ளலாம் பார்க்கலாம், இந்த சிலைலாம் வைக்கல, அப்படியே இருந்தது. ஆனால் இப்போ வந்து ஒரு சில இடத்துல வந்து எல்லாமே சிலைலாம் வச்சுட்டாங்க. வச்சுட்டு ஒவ்வொரு ராசிக்கும் அந்த நட்சத்திரத்துக்கு அந்த ஒரு ராசி இருக்குதுன்னா அவங்களுக்கு வந்து காவல் தெய்வம், அந்த அவங்களுக்கு என்ன ராசின்னு அந்த நட்சத்திரத்துக்கு அந்த பூவு, அந்த ராசிக்கான பூவு அது என்னன்னா அதுக்கு வந்து ஒரு விலங்கு, அந்த மாதிரி எல்லாமே டீட்டெயிலாகவே அந்த ஒவ்வொரு ராசிக்குமே அந்த சாமிக்கிட்ட எழுதியிருந்தாங்க. அதையுமே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அவங்கவுங்க ராசி நட்சத்திரத்துக்கும் பார்த்துக்கின்னு சிரிச்சிக்கின்னு வந்தோம். ஒருத்தவங்க வந்து மான் இருந்தது, குதிரை அந்த மாதிரிலாம் இருந்தது. அதெல்லாம் பார்த்துக்கின்னு அப்படியே ஒரு சிரிச்சினே வந்தோம். இப்படிலாம் நமக்கு இருக்குது. பூ, செவ்வரளி பூவு, அந்த மாதிரி ராசிக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன நமக்கு காவல் தெய்வம், நமக்கு என்ன தெய்வம் சாமி கும்பிடணும் அப்படின்றது வரைக்குமே எல்லாமே டீட்டெயிலாக போட்டிருந்தாங்க. அதையுமே அப்படியே ஒரு ரவுண்டு பார்த்துக்கின்னு வந்தோம். இதை வந்து பார்த்துன்னு வரவே ஒரு 1 மணி நேரம் கிட்ட ஆயிடுது. எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்த்துன்னு வர்றதுக்கு. அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக அழகாக இருந்தது இந்த கோயில் பார்க்கவே. நம்ம ஊரில் பாண்டிச்சேரியில் இப்படி ஒரு கோயிலா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா நம்ம வந்து டூரிஸ்ட் பிளேஸ் போகக்குள்ள தான் நிறையா இந்த மாதிரி கோயில், இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கும். ஆனால் நம்ம ஊர்லேயே இப்படி ஒன்று இருக்குதுன்னு பார்க்கக்குள்ள ரொம்ப ஹாப்பியாக இருந்து. அப்புறம் வந்து ஆறு பக்கம்லாம் போகல, ஏன்னா லேட் ஆகிடுச்சி, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. அதனால் கண்டிப்பாக வந்து கோயிலுக்கு போகிறத நம்ம வந்து அது ஒரு வேலையாக நினைக்காம நம்ம போயிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கிளம்பி போகணும். அதுதான் எனக்கு தெரிஞ்சது, நான் சொல்கிறேன். கண்டிப்பாகவே வந்து ட்ரை பண்ணுங்க. நம்ம போய் வந்தாக நமக்கு தெரியும், நம்மளோட வீட்டுக்கு வந்ததும் ஒரு மாதிரி ஒரு ஹாப்பியாக ஏதோ ஒன்று ஒரு மாதிரி இருக்கும். அது ஒரு மாதிரி போய் வந்தால் நமக்கு அந்த ஃபீல் உணர்றவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி தான் எனக்கு அன்றைக்கி இருந்தது. வீட்லேயே நல்லா பூஜை முடிச்சுட்டு போய் வந்ததுனால ஒரு ஹாப்பி தான் எனக்கு. வந்து திருக்காஞ்சிக்கு வந்து மகத்துக்கு வருஷம் எப்படியாவது போயிடுவேன். இந்த வருஷம் போகவே இல்லை. அது என்னவோ தெரியல, என்னை வந்து கடவுள் கூப்பிடல அப்படின்னு தான் நான் சொல்லணும். இந்த வீடியோவில் அவங்கவுங்க ராசிக்கு நீங்கள் வேணால் அப்படியே கொஞ்சம் நிறுத்தி பாருங்கள். உங்களுக்கு என்னெல்லாம் அதில் டீட்டெயில் வேணுமோ எல்லாமே வந்து அந்தந்த ராசிக்கானது அதில் இருக்கும்.
பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சூப்பராக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.